ஓகே. ஓகே. பிளேஸ்மெண்ட் குரூப்ல பார்த்தீங்கன்னா, கிளஸ்டர் அப்புறம் வந்து ஸ்ப்ரெட்டு அப்புறம் வந்து பார்ட்டிஷன் இந்த மாதிரி ஒரு 3 பிளேஸ்மெண்ட் குரூப் இருக்கும். ஸோ நீங்கள் கிளஸ்டர் செலக்ட் பண்ணீங்கன்னா, இப்போ இந்த மிஷின் எப்படி உட்காரும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து நார்மலா EC2ல நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா, VM இன்ஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம கிளஸ்டர்ன்னு குடுத்தோனே இது எங்கே உட்காரும்னா, ஒரே ஒரே சர்வர்ஸில் வந்து நம்ம மிஷின்ஸ் எல்லாம் உட்காரும். இந்த பிளேஸ்மெண்ட் குரூப் கீழ கொண்டு வரது எல்லாமே ஒரே மிஷினுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ எதுக்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே வந்து பேண்ட்வித் வந்து அதிகமாக இருக்கணும். ப்ளஸ் வந்து டிராஃபிக் அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே இருந்ததுன்னா, அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது பேண்ட்வித் வந்து உங்களுக்கு அதிகமாக எடுக்கும் அப்படின்னு இன்ஸ்டன்ஸ்குள்ளே பேண்ட்வித் நிறையா போகும் அப்படின்னு வச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஜிகாபைட்டு ஹை பேண்ட்வித்தில் உள்ள இருக்க மிஷினை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு வந்து கிளஸ்டரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டன்ஸோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. பிளேஸ்மெண்ட் குரூப் பார்த்துட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த கிளஸ்டர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு இன்ஸ்டன்ஸும் இதே டெஸ்ட்டுங்கிற கிளஸ்டரில் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா, அந்த 2 மிஷினுமே வந்து என்ன சொல்கிறது, அந்த பேண்ட்வித் அந்த 2 மிஷினுக்குள்ளே பேண்ட்வித் வந்து அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு வச்சோம்னா, இந்த மாதிரி நம்ம பிளேஸ்மெண்ட் குரூப் க்ரியேட் பண்ணி அந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு குரூப்பில் வந்து போட்டுக்கலாம். ஸோ கிளஸ்டர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னென்னா நம்ம பேண்ட்வித் வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ப்ளேஸ் பண்ணுறது அந்த இன்ஸ்டன்ஸஸ் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரே மிஷினில் இருக்க மாதிரி கூட ப்ளேஸ் பண்ணுவாங்க. நம்மளோட அவங்களோட அவைலபிலிட்டி அந்த அவைலபிலிட்டி மிஷின் வந்து சர்வர் அவைலபிலிட்டி பொறுத்து அவங்க ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸ்ப்ரெட் வந்து நார்மல் தான். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம், அது ஒரு சர்வரில் உட்காரும். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணோம்னா அது இன்னொரு சர்வரில் உட்காரும். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி உட்காரும். ஸோ அதுதான் ஸ்ப்ரெட்டு. அப்புறம் வந்து இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்ட்டிஷன். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் ராஜாமணி சார், ஸ்ப்ரெட் என்ன பண்ணுவோம் சொன்னீங்க? இது ஆக்சுவலி நம்ம இது செலக்ட் பண்ணுறோம், இது அப்படி தான் உட்காரும் மேக்ஸிமம். பட் என்னன்னா, இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் பண்ணுறேன், இந்த இன்ஸ்டன்ஸ் பண்ணுறேன்னா, இது ஒரு சர்வரில் போய் உட்காரும். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஎம்மும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம போகிற எல்லா மிஷினும் தான் உட்காரும். அது எங்கே வேணாலும் உட்காரலாம். அவன் வந்து ஒரு 10 சர்வர் வச்சானா, அந்த 10 சர்வரில் எங்கே வேணாலும் அது உட்காரும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம். நம்ம வந்து ஒரே சர்வரில் வந்து பார்ட்டிஷன் அப்படிங்கிறது என்ன ஆகுனா, நம்மளோட டேட்டா வந்து ஹை பேண்ட்வித் எடுக்குது, ரீட் அண்ட் ரைட்லாம் அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மிஷின் வந்து போகிறேன், இது வந்து பார்ட்டிஷன் 1ல் நான் வந்து போட்டேன்னா, இப்போ என்னோட டேட்டா அந்த மிஷினுக்கும் அந்த நம்மளுடைய டேட்டா வால்யூமுக்கும் பார்த்தீங்கன்னா, ரேக் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு டேட்டா வால்யூமுக்கும். இந்த ரேக்கில் வந்து என்னென்னா, ஒவ்வொரு பார்ட்டிஷன் நம்ம செலக்ட் பண்ணும்போது இப்போ 2 பார்ட்டிஷன் செகண்ட் பார்ட்டிஷனில் செலக்ட் பண்ணோன்னா செகண்ட் ரேக்கில் வரும். ஃபஸ்ட் பார்ட்டிஷனில் செலக்ட் பண்ணுறது இப்போ இந்த மிஷினோட டேட்டா வால்யூம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் வரும். இதுவே செகண்ட் யூஸ் பண்ணுறோன்னா செகண்டோட பார்ட்டிஷனில். இது எப்படின்னா நம்ம ரேக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சர்வர் ரேக்கு. ஸோ அந்த சர்வர் ரேக்கு ஒவ்வொரு மிஷினோட வால்யூமும் தனித்தனி சர்வர் ரேக்கில் வந்து உட்கார மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். இது புரியுதுங்களா? பார்ட்டிஷனுங்கிறது ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கும் வந்து 7 பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து மிஷின் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒவ்வொரு சர்வரும் தனித்தனி பார்ட்டிஷன் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ 7 சர்வர் கிரியேட் பண்ணோம்னா ஒவ்வொரு சர்வரும் ஒவ்வொரு பார்ட்டிஷனில் போட்டால் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஸ்பீடாக இருக்க மாதிரி. அந்த தானே? ஆமாம் ஆமாம். ஸோ ஆக்சுவலி இன்னும் இதை பற்றி செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது டவுனாக கேளுங்க. ஏன்னா நான் சும்மா இப்போ நேற்று தான் இதெல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு என்ன தேவையோ அதை மேலோட்டமாக என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஒரு குரூப் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. ஸோ கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் வந்து அசைன் பண்ணிடுவோம். பட் அதை வந்து எப்படி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே தான் பார்ப்போம். ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு ஐடி வந்துடும். நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது
அந்த ரிசர்வ் இன்ஸ்டன்ஸோட ஐடியை இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக வந்து நம்ம ஒரு மென்ஷன் லான்ச் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விர்ச்சுவல் கோர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். மாட்டேங்க. ஸோ நான் இப்போது வந்து M5 8 லார்ஜ் இது 4 கோர் 16 GB வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் என்னால் வந்து உள்ளே போயிட்டு இந்த இன்ஸ்டன்ஸோட CPU வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து 4 கோர் வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு 2 கோர் வந்துருச்சு. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னா கூகுளில் வந்து இந்த ஆப்ஷனாக இருக்கும். நம்ம வந்து என்னென்னா மிஷின் இன்ஸ்டால் பண்ணாலும் நம்மளோட கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு அதில் ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் இப்போ வந்து அமேசான்லேயும் இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரேம் தான் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ண போகுது. அது CPU அவ்வளோ எடுக்காதுன்னா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அந்த கோரை வந்து கம்மி பண்ண முடியும். நம்மள 4 கோர் மிஷின் நம்ம எடுத்தால் கூட நம்ம 2 கோர் மிஷினாக மாற்றி நம்ம வந்து லான்ச் பண்ணிட முடியும். ஸோ இது ஒரு புது ஆப்ஷனாகவே இருக்குது அமேசானில். ஓகே. அப்புறம் இதனால என்ன பெனிஃபிட்? இதனால தான் நம்மளுக்கு செலக்ட் பண்றதே 4 கோர் மிஷினே நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம உள்ள லான்ச் பண்ணும்போது நம்மளுக்கு 2 கோர் மிஷினாகவே உள்ளே போய் உட்காரும். ஓகே. நம்ம என்னதான் வந்து 4 கோர் அதை தாண்டி ஒரு 8 கோர் இதெல்லாம் செலக்ட் பண்ணால் கூட நம்மளால் டிக்ரீஸ் பண்ண முடியும். அந்த கோர் வந்து எனக்கு இவ்வளோ லிமிட்டடாக போதும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதுக்காக வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அது ஃபியூச்சர்ல வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அது தெரில. நான் மிஷின் இன்ஸ்டால் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி பார்க்கல. ஸோ நீங்கள் பார்த்துட்டு வேணால் சொல்லுங்கள். ஓகே. இன்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு எலாஸ்டிக் இன்ஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நியூ ஆப்ஷன் தான். என்னன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிபியும் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஜிபியுங்கிறது தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஜிபியு கிராஃபிக்ஸ் கார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜிபியு வந்து நம்ம வந்து எவ்வளோ வேணும், என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இது லினக்ஸ் மிஷினாக செலக்ட் பண்ணோம்னா அது எந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் அந்த மாதிரி அப்ளிகேஷன் மெஷின் லாங்குவேஜ் இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு இந்த எலாஸ்டிக் இன்ஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி விண்டோஸில் நீங்கள் போகும்போது கிராஃபிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் நம்ம வந்து ஆல்ரெடி வெபிந்தியாவில் பார்த்துருக்கோம். ஒரு பொண்ணு ரெண்டரிங் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கணும் நெட் ஃபுல்லாக. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வேணும் நம்மளுக்கு அப்படின்னா இங்கே வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து இது இந்த மிஷினுக்கும் நம்மளுக்கு எனபிள் ஆகாது. ஸோ வேணுங்கும் போது நம்ம எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து 2 கிராஃபிக்ஸ் கார்டு 3 கிராஃபிக்ஸ் கார்டு வரையாக போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நேற்று தான் நான் பார்த்தேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஏதாவது உங்களுக்கு இதில் ஐடியா இருக்குது அப்படின்னா கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரியா? ஹலோ. ஓகே. ஓகே. நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணது எல்லாமே வந்து நேற்று நம்ம பார்த்துருக்கோம். எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அண்ட் அதுக்கப்புறம் எப்படி லான்ச் பண்ணுறோம் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு லான்ச் பண்ணுறேன். மேக்ஸிமம் அமேசான் லினக்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பேட்ச் அப்டேட்லாம் வந்து அவனே தந்துடுவான்.
இது கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா 52 மைக்ரோ மட்டும்தான் 750 ஹவர்ஸ் ஃப்ரீயாக வரும். மற்ற எல்லாமே வந்து காஸ்ட்டு. நான் போடுறதுலேருந்து சார்ஜ் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏன் போக மாட்டேங்குது? இந்த ஆப்ஷன் தெரியும் ஆல்ரெடி. வால்யூம் இந்த நேம் டேக் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒரு மிஷினை வந்து கொரி பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்கிரிப்ட் எழுதுனீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் மிஷின் வச்சுக்கிங்க, டெவ், யூஐடி அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு குரூப் ஆஃப் மிஷினை வந்து கோரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது கோடிங் வழியாக நீங்கள் வந்து ஏபிஐ கால் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செக்யூரிட்டி குரூப் என்பது லினக்ஸோட ஐபி டேபிள்ஸ் மாதிரி. ஸோ அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன போர்ட் உள்ளே வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது ஓடிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஹை அவைலபிலிட்டி எப்படி செட் பண்ணுறது, நம்மளோட அப்ளிகேஷன் வெப் சர்வராக இருக்கலாம், ஆப் சர்வராக இருக்கலாம், நம்மளுக்கு எப்படி ஹை அவைலபிலிட்டி வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விஷயம் தேவைப்படும். ஒன்று அவைலபிலிட்டி ஜோன் ஒன்று தேவைப்படும், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இது தேவைப்படும், லோட் பேலன்ஸர் தேவைப்படும், ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். சரியா? ஸோ அந்த ஹை அவைலபிலிட்டி வந்து நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸோ நார்மலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ரீஜன், இப்போ நார்த் வெர்ஜீனியாவில் இருக்கேன். ஸோ இந்த நார்த் வெர்ஜீனியாவில் இருக்குன்னா எனக்கு வந்து இங்கே என்னென்ன டேட்டா சென்டர்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ண முடியும். விபிஎஸ்ல போனீங்கன்னா அவைலபிலிட்டிஸ் ராஜாங்க சார், அந்த விஜய் சாரோட கண்டென்ட் மட்டும் அந்த மூவ் பண்ணுங்க. அவரோட வியா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். சரியா? ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஒவ்வொரு ரீஜன்லையும் போய் வந்து மிஷின் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆக்சுவலி அந்த விபிஎஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நான் சிங்கப்பூரில் வேணும்னா இதுக்கெல்லாம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரீஜன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கிறது எல்லாருமே. ஸோ இந்த ரீஜனில் எவ்வளோ டேட்டா சென்டர் இருக்குது, இந்த எத்தனை டேட்டா சென்டர் அவன் வச்சுருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் வெர்ஜீனியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து கிட்டத்தட்ட 6 வரை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை டவுட்டாக இருந்ததுன்னா நம்ம இப்படி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து 5 டேட்டா சென்டரா, 1 2 3 ஓகே 6 டேட்டா சென்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து எதுக்காக 6 டேட்டா சென்டர் கொடுக்குறாங்கன்னா, இப்போது நம்ம மும்பை ரீஜன் செலக்ட் பண்ணுறோம். அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து 3 டேட்டா சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டேட்டா சென்டர் இப்போது சென்னை, மும்பை இல்லை ஹைதராபாத்தில் இருக்கலாம். அது எங்கே வேணாலும் நான் அந்த 3 இல்லை அது அந்த டேட்டா சென்டர் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். சரியா? இப்போது ஒரு டேட்டா சென்டரில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்மளோட டேட்டா ஃபுல்லாக லாஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவைலபிலிட்டி ஜோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மல்டிபிள் டேட்டா சென்டர் வச்சுக்கிடுவோம். ஸோ மல்டிபிள் டேட்டா சென்டர்லேயே நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணுவோம். நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் வேர்ட்பிரஸ் போடுறீங்க, ஒரு டாம்கிட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் இல்லாமல் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில், ஸோ ஒரு சர்வருக்கு பதிலாக மல்டிபிள் சர்வர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டேட்டா சென்டர் போச்சுன்னா கூட இன்னொரு டேட்டா சென்டர்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அவைலபிலிட்டி ஜோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லோட் பேலன்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து மல்டிபிள் சர்வர் யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அதை வந்து 3 சர்வர் 4 சர்வர் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து வேணும். ஸோ ஒரு எண்ட் பாயிண்ட் வேணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லோட் பேலன்ஸை வச்சா தான் நம்மளுக்கு வந்து
ஒரு என் பாயிண்ட்டாக கொண்டு போக முடியும். ஏன்னா பின்னாடி 10 சர்வர் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு என் பாயிண்ட்டை தான் எடுத்து நான் ஏறக்கடவோ இல்லை வந்து சீனேமாவோ நான் ஒரு பாயிண்ட் பண்ணுவேன் டிஎன்எஸில். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு லோட் பேலன்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அந்த 10 சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணுறது. புரியுதா? ஸோ ஓகே, இந்த லோட் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 லோட் பேலன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிளாசிக் லோட் பேலன்ஸு, ஒன்று அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸு, ஒன்று நெட்வொர்க் லோட் பேலன்ஸு. இந்த கிளாஸிங்கிறது ரொம்ப ஓல்டு வெர்ஷன், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்தது. ஸோ அதில் என்னென்னா என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் வந்து இது யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் 80ல் ஒரு போட்டு 8080ல் போட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த லோட் பேலன்ஸில் வந்து இன்கமிங் போர்ட் வந்து 80யும் வந்து வாங்கிக்கிடும், ப்ளஸ் வந்து 8080யும் வாங்கிக்கிடும். ஸோ அந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இது வந்து செக்யூரிட்டி குரூப் உள்ளே என்னென்ன போர்ட் வரணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். இது கான்ஃபிகர் செட்டிங். இது என்னென்னா நம்ம எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணோம்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எனபிள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த் செக். இப்போ எதுக்கு ஹெல்த் செக் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். மிஷினுக்கு சொல்லணும், இந்த லோட் பேலன்ஸுக்கு சொல்லணும். ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, இப்போது அப்பாச்சியாக இருந்தால் நம்ம வந்து ரூட் பாத்தில் வந்து இந்த HTML இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லைன்னா டிசிபி அப்படின்னு, அதாவது டெல்நெட் பண்ணி அதை செக் பண்ணிக்கணும், அது அவைலபிலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிடும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக வந்து கொடுத்தாகணும். ஏன்னா வந்து லோட் பேலன்ஸுக்கு தெரியணும் இது உண்மையிலேயே. கொஞ்சம் ஸ்லோவா சொல்ல முடியுமா? ஓகே, இதுலேருந்து இதுலேருந்து போனவா இல்லை பின்னாடி இருந்தே போவா? இங்கேருந்து ஓகே ஃபைன். கொஞ்சம் ஸ்லோ, ரொம்ப ஸ்பீடாக சொல்கிற மாதிரி ஆக்சுவலி. ஓகே, என்னன்னா ஒரு மிஷினில் வந்து லோட் பேலன்ஸர் பின்னாடி கொண்டு போகிறேன் இந்த ஆப்ஷனில். ஸோ அந்த பின்னாடி இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது நான் லோட் பேலன்ஸருக்கு வந்து சொல்லணும். அது எப்படி சொல்லுவேன்னா, ஸோ 2 வழியில் சொல்லுவேன். ஒன்று, ஒரு ஃபைலை வந்து 8080 கீழே வச்சுட்டு ஸோ அதை வந்து நீ ஃபெச் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று வந்து அட்லீஸ்ட் டெல்நெட் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். சரியா? ஸோ அது மாதிரி எஸ்எஸ்எல் அப்படின்னாலும் அதே ஆப்ஷன் நாங்கள் ப்ரோட்டோக்கால் எஸ்எஸ்எல்ங்க 443 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 443ல் நம்ம இப்போ எது வேணால் ரன் பண்ணலாம். EDT கூட 443 எஸ்எஸ்எல்லாக ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணதில்லை, யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். ஸோ HTTPS நார்மலாக HTTPS என்ன போர்ட்டில் ரன்னா 443. ஸோ நம்ம என்ன போர்ட் மேப் பண்ணுறோமோ அந்த போர்ட் வந்து நம்ம எப்படி வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணோம். ஸோ நம்ம 8080 தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டிசிபி போர்ட்டாக தான் நம்மளால் கொடுக்க முடியும். டிசிபி போர்ட்டு 8080 கொடுத்தோம்னா இப்போ லோட் பேலன்ஸ் என்ன பண்ணோம்னா மிஷினை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த போர்ட் அப்பில் இருக்கான்னு ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அப்பில் இல்லை அப்படின்னா அந்த மிஷினுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு இன்கமிங் கனெக்ஷன் வந்ததுன்னா அதை வந்து அனுப்பாது. அது ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அடுத்த மிஷின் என்ன அவைலபிலிட்டியாக இருக்கோ அதுக்கு வந்து கனெக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 3 சர்வர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு சர்வர் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து 2 சர்வருக்கு மட்டும்தான் கனெக்ஷன் போகும். ஸோ 3வது சர்வரை அப்படியே அது டம்மி பண்ணி வச்சிடும். அது எப்போ அப் ஆகுதோ அப்போ தான் அதுக்கு கனெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அதுதான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். எந்தெந்த இன்ஸ்டன்ஸ்லாம் நான் வந்து மேப் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ரெடி நான் போர்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன் லோட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரியும் எந்த அப்ளிகேஷன் 80 வந்து எந்த சர்வரில் ஓடுது, 8080 வந்து எந்த சர்வரில் ஓடுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த சர்வர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு மிஷின் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு மிஷினை மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஆப் சர்வர்ஸ் வச்சுருந்தேன்னா எனக்கு ஆப் சர்வர் இங்கே காமிச்சிடும். ஸோ 80யும் செலக்ட் பண்ண முடியும், 80யும் செலக்ட் பண்ண முடியும். இந்த லோட் பேலன்ஸில் ஒரு ட்ராபேக் இருக்குது என்னென்னா, இப்போ வந்து நான் 80 செலக்ட் பண்ணுறேன், பட் ஆனால் வெப் சர்வர் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து 8080 வந்து ஆப் சர்வர் வந்து வேணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது நான் வந்து அப்பாச்சி சர்வருக்கு வந்து 80 போயிடும். ஆனால் வந்து இங்கே நான் வந்து ஆப் சர்வரையும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு டாம்கிட்ட ஒரு ஜேபா சர்வர் நான் ஆட் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, உள்ளே வர ரிக்வெஸ்ட் வந்து 2க்குமே போகும். ஸோ அதை நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. இது வந்து 80 வந்து இந்த சர்வருக்கு மட்டும் போகும், 8080 வந்து இந்த சர்வருக்கு மட்டும்னு அதை வந்து நம்ம இங்கே வந்து சொல்லவே முடியாது. புரியுதுங்களா அந்த இடம்? ஸோ இப்போது நான் 8080க்கு வேணும் அப்படின்னா நான் இன்னொரு லோட் பேலன்ஸர் போட்டால் தான் அதை வந்து நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அப்போது அப்ளிகேஷனுக்கு ஒரு லோட் பேலன்ஸர் யூஸ் பண்ணணும் அண்ட் வெப் சர்வருக்கு ஒரு லோட் பேலன்ஸர் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த இஷ்யூ வராமல் நம்மளுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும்.
ஸோ இதுவே வந்து மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன் அதெல்லாம் போகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸும் ஒவ்வொரு போர்ட்டில் ரன் ஆகும். ஸோ அப்போது அந்த டைமில் வந்து நான் வந்து ஒவ்வொரு அந்த போர்ட்டுக்கு நான் ஒரு ஒரு லோட் பேலன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து எல்லா மைக்ரோ சர்வீஸையும் ஒரே யூஆர்எல் வச்சு தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ நார்மலாக வந்து ஒரு சைட் இருக்குது அப்படின்னா அந்த சைட்டோட காண்டாக்ட் பேஜ், ஹோமு, ஸோ இது எல்லாமே வந்து இப்போ மைக்ரோ சர்வீஸை வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி வராது. ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அது என்ன ஆகும்னா இப்போ நான் /home அப்படி அடிச்சேன்னா அது அப்பாச்சிக்கு போகணும். இன்னொன்று வந்து காண்டாக்ட் பேஜ் போட்டோன்னா அது அப்ளிகேஷன் சர்வருக்கு போகணும். இல்லை வேறு ஏதாவது பேஜ் அபவுட் இருக்குது அப்படின்னா அது வந்து இன்னொரு அப்ளிகேஷன் சர்வருக்கு போகணும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணோம்னா இப்போது அதே ஒரு சிங்கிள் யூஆர்எலுக்கு நான் மல்டிபிள் லோட் பேலன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம உள்ள ஒரு லோட் பேலன்ஸை போட்டு கண்ணாபின்னான்னு இருக்கும். ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த 2 லோட் பேலன்ஸரோட வேலை. அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் அண்ட் நெட்வொர்க் லோட் பேலன்ஸர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்டர்மீடியேட் மாதிரி யூஸ் பண்ணாங்க. இப்போ 80 நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஒரு இன்டர்மீடியேட் வச்சுக்கிடுவோம். இந்த 80க்குள்ளே என்னென்ன சர்வர்ஸ்லாம் வரும் அதை ஒரு குரூப் பண்ணி அந்த இதை செட் பண்ணிடுவோம். அது என்னங்கிறது என்னென்னா டார்கெட் குரூப்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இன்டர்மீடியேட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நான் அப்பாச்சி ரன் பண்ண போகிறேன், நான் வெப் சர்வர் அப்படிங்கிற ஒரு டார்கெட் குரூப் க்ரியேட் பண்ணிடுவேன். ஸோ அது எந்த விபிசிக்குள்ளே வேணும் அது எல்லாத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஸோ அதே தான் ஹெல்த் செக்கு எல்லாத்தையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இங்கே என்ன ஆகுனா நான் வந்து மிஷினை வந்து குரூப் பண்ண முடியும். இப்போ வெப் சர்வர் நான் வந்து ஒரு 100 சர்வர் வச்சுருக்கேன். ஸோ அந்த 100 சர்வருக்கும் 80 கனெக்ஷன் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே வந்து என்னால் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் சர்வர்ஸ் வந்து 80க்கு மட்டும் மல்டிபிள் சர்வர் நான் இங்கே செலக்ட் பண்ண முடியும். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன்னா நான் லோட் பேலன்ஸை கிளிக் பண்ணும்போது அந்த 80 போர்ட்டுக்கு மட்டும் இப்போ நான் க்ரியேட் பண்ண டார்கெட் குரூப்பை அசைன் பண்ண முடியும். ஸோ அப்போது 80 கீழே மல்டிபிள் சர்வர் வந்துடும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? ஹலோ? புரியுது ஜி. சரி. அப்புறம் வந்து நெட்வொர்க் லோட் பேலன்ஸருக்கும் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. நார்மலாக லோட் பேலன்ஸர் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டொமைன் நேம் வரும். அந்த டொமைன் நேமுக்கு அசைன் பண்ணுற ஐபி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கிளாசிக் போனாலும் சரி, அப்ளிகேஷன் போனாலும் சரி, உங்களுக்கு அந்த லோட் பேலன்ஸரோட ஐபி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து எனக்கு மாற வேண்டாம், அது வந்து ஒரு யூனிக் ஐபியாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நெட்வொர்க் லோட் பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் எலாஸ்டிக் ஐபி வந்து அலாட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐபியை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ நம்ம டொமைனை வந்து ஐபி வச்சும் கால் பண்ண முடியும், ப்ளஸ் வந்து சிநேம் மூலமாக டொமைன் நேம் வச்சும் கால் பண்ண முடியும். ஸோ இது எந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னா நம்ம பேமெண்ட் அப்ளிகேஷன் அந்த மாதிரி, இல்லை ஒரு சர்வரோட டிபெண்டன்சி நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு ஃபயர்வாலில் நம்மளுக்கு ஒயிட் லிஸ்ட் பண்ணுவோம் நம்மளோட அப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம லோட் பேலன்ஸருக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ணுறதுக்கு இந்த நெட்வொர்க் லோட் பேலன்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ வந்து ஒரே ஒரு வெப் சர்வருக்கு இப்போ ஒரு வெப் சர்வருக்கு ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம 3 வெப் சர்வர் போட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. 3 புரியல? ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம 3 வெப் சர்வர் போட்டிருக்கோம். இந்த 3 வந்து இன்டர்னலா சிங்க் ஆகிக்கிறோம். நம்ம ஏரெக்கார்ட் பாயிண்ட் பண்ணும்போது 3 சர்வருக்கான ஏரெக்கார்டையுமே நான் பாயிண்ட் பண்றேன். இப்போ வந்து நம்ம இந்த சினாரியோ பாத்தீங்கன்னா இது ரவுண்ட் ராபின்ல ஒர்க் ஆகுமா? ஒரு டைம் வந்து ஒரு சர்வரும் இன்னொரு டைம் இன்னொரு சர்வரும் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இந்த லோட் பேலன்ஸ் கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரே ஒரு ஸ்பெசிபிக் ஐபிக்கு மட்டும் ஏரெக்கார்ட் பாயிண்ட் பண்ணா போதுமா? அது இப்போ ஆனா 3 சர்வரே நான் லிங்க் பண்ணணுமா? இங்க நான் லிங்க் பண்ணிட்டேன். டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணி 3 சர்வரே நான் 3 சர்வர் லிங்க் பண்ணுவீங்க. ஓகே, லிங்க் பண்ணா வந்து அது வந்து ஒரு செட்டன் இப்போ 80 கனெக்ஷன் வச்சுக்கோங்க. 80 கனெக்ஷன் ஒரு 100ஓ இல்ல 500ஓ ஃபர்ஸ்ட் சர்வர்ல ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் சர்வருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்குமா? லோட் பேலன்ஸ் பண்ணிக்குமா? அதான் அதுக்கு பேர் தான் லோட் பேலன்ஸர். இப்போ நான் பின்னாடி 100 சர்வர் போட்டிருந்தேன்னா அது எந்தெந்த சர்வர்லாம் அப்பா இருக்குன்னா அதெல்லாம் நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அந்த ஹெல்த் செக் ஆப்ஷன் வச்சு. ஸோ எந்த சர்வர் அவைலபிளா இருக்கோ அந்த சர்வருக்கு மட்டும் தான் ரிக்வெஸ்டே பாஸ் பண்ணும். ஓகே. ஆனா இந்த 3 சர்வருக்கான கண்டென்ட் கம்யூனிகேஷன்லாம் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும், சிங்க் எல்லாம். அது கண்டிப்பா பண்ணி ஆகணும். அது வந்து நம்ம முன்னாடி எப்படி பண்ணுவோம்னா இப்போ முன்னாடி போன கான்செப்ட்ல இந்த 3 சர்வர் நம்ம எப்படி அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா எஃப்டிபி கிரியேட் பண்ணி 3 சர்வர்லையும் ஃபைலை போட வேண்டியதா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் இப்போ 10 சர்வர் 100 சர்வர் போகும்போது 100 சர்வர்லையும் நான் வந்து எஃப்டிபி கிரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்றதுதான் சிடி அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ சிஎஸ்சிடி
ஓகே ஓகே. அதுல என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம அதுல வந்து Ansible கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு ஜார் ஃபைல் வருது. ஒரு 50 சர்வர் காப்பி பண்ணா, நம்ம Ansible மூலமா 50 சர்வருக்கும் அட் அ டைம்ல அடிச்சு விட்டு பண்ண காப்பி முடியும். பண்ணிரும். ஓகே ஓகே. ஓகேவா? இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து நெட்வொர்க் லோட் பேலன்ஸர நம்ம யூஸ் பண்றதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அது வந்து எலாஸ்டிக் ஐபி வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் வந்து நெட்வொர்க் லோட் பேலன்ஸர் வந்து போவோம். ஸோ மத்தபடி அதே தான். ஆ என்எல்பி டெஸ்ட் அடிமா. இப்போ எலாஸ்டிக் ஐபினா ஒரே ஐபி தானே? ஆமாமா. நம்ம நேத்து ஒரே ஐபி. சரி, இப்போ ஒரே ஐபி இப்போ எல்லா சர்வருக்கு எப்படி அசைன் ஆயிருக்கும்? இல்ல சர்வருக்கு வந்து சர்வர் எப்படி கம்யூனிகேட் ஆகும்னா, சர்வர் லான்ச் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஐபி நம்ம வந்து பப்ளிக்கா லான்ச் பண்ணோம்னா, அதுக்கு பப்ளிக் ஐபி தனியா இருக்கும். அந்த பப்ளிக் ஐபி நம்ம வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. நம்ம போய் அந்த பப்ளிக் ஐபி கொண்டு போய் ஏரகால எழுத போறதில்ல. இதுக்கு அதுக்கு போறதோ? நான் லோட் பேலன்சர் போட்டுறேன். ஸோ ஓகே எல்லாமே நான் லோட் பேலன்சர் வழியாவே நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். ஸோ 50 ஓகே. வெப்சைட் இருந்தாலும் எனக்கு ஓகே. ஒரே அப்ப ஏ ரெக்கார்டு கான்ஃபிகர் பண்றதே வந்து இந்த எலாஸ்டிக் ஐபியை வந்து நம்ம லோட் பேலன்சரோட எலாஸ்டிக் ஐபியை நம்ம போய் அங்க போய் போட்டுருவோம். ஆமா. அப்படிதான் பண்ணுவோம். லோட் பேலன்சர் மேக்ஸிமம் வந்து ஐபி யூஸ் பண்ண தேவையில்ல. கரண்ட் போயிடுச்சா? கரண்ட் போயிடுச்சா என்ன? யா. சரி மேக்ஸிமம் வந்து இது பண்ண தேவையில்ல. என்ன சொல்றது? நம்ம வந்து இஎல்பி யூஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டொமைன் நேமுக்கு வந்து ஆ ஏ அலையாஸ் ரெக்கார்ட் வந்து பயன்படுத்தணும். ரவுட் 53ல அந்த மாரி ஆப்ஷன் இருக்குது. பட் கோடெட்ல அந்த மாரி கிடையாது. ஸோ ஓகே ஓகே. நீங்க வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அத பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்ம ரூட் அக்கவுண்ட் இப்போ வந்து என்ன டொமைன் ஒரு டெஸ்ட் டாட் காம் அப்படின்னு இருந்ததுன்னா, அதுக்கு ஒரு இஎல்பி கிரியேட் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு டொமைன் நேம் மாரி வரும். ஸோ அத வந்து நம்ம அலையாஸ் ரெக்கார்டா அந்த மெயின் டொமைனுக்கு வந்து அலையாஸ் ரெக்கார்டா அந்த டொமைன் நம்ம வந்து பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ சப்டொமைன்னா நம்மளுக்கு தெரியும். நம்ம சிநேம வந்து இன்னொரு டொமைனுக்கு மாத்தி விட்டுருவோம். ஓகே சரியா? ஓகே. ஸோ எப்பயுமே வந்து லோட் வரும்போது அந்த அந்த யூஆர்எல்க்கு வரும். ஸோ அந்த யூஆர்எல் வந்து மேக்ஸிமம் லோட் பேலன்ஸர தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ ஓகே. சர்வர் கிட்ட போகாது. புரியுது புரியுது. இது வந்து ஆக்சுவலி என்னன்னா ஒரு புரொடெக்ஷன். என்னன்னா நம்மளோட சர்வர் என்ன இருக்கு, அதோட ஐபி ரேஞ்ச் என்ன இருக்கு அப்படின்னு வெளியில சொல்ல மாட்டோம். எல்லாத்தையுமே வந்து இந்த லோட் பேலன்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். ஓகே. ஸோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த அஹ், இன்னொரு இது இருக்குல்ல, இப்ப என்ன அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் லோட் பேலன்சிங்னா போட்டும் தனியா கொடுக்குற மாதிரி. இல்ல. அது நான் சொல்றேன். அது என்னன்னு, இங்க வந்து நம்ம வந்து என்ன போர்ட் ஸ்பெசிஃபிக் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன்லாம் கால் பண்றோம். இப்போ நான் வந்து டிசிபில 80 வந்து ஒரு குரூப் ஆஃப் டார்கெட் குரூப்க்குள்ள நான் மேப் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓகே 80 வந்து ஒரு டார்கெட் குரூப் நான் வந்து அசைன் பண்ணுவேன். அந்த மாரி 80க்கு ஒரு டார்கெட் குரூப் அசைன் பண்ணுவேன். ஸோ இப்போ என்னன்னா எனக்கு வந்து அப்ளிகேஷன் சர்வரும் ஒரு இஎல்பில ஒரே இஎல்பில தான் போகுது ரிக்வெஸ்ட்டு. அதே மாரி வெப் சர்வருக்கும் அதே இஎல்பி வழியா தான் ரிக்வெஸ்ட் போகும். ஸோ போர்ட் வைஸ் வந்து போகும். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ ஆனா நான் பேக்எண்ட்ல வந்து 80க்கு ஒரு 10 சர்வர் வச்சுக்கிடுவேன். 80க்கு ஒரு 10 சர்வர் வச்சிருப்பேன். யூசிங் அந்த டார்கெட் குரூப்பை யூஸ் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஓகேவா? ஸோ ஓகே இங்கே கான்செப்ட் நம்ம வந்து அந்த 80 போர்ட் நம்பரை வந்து போர்ட் நம்பரை வச்சு நம்ம வந்து சர்வர்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணுறோம். 80க்கு ஒரு 50 சர்வர், 80க்கு 50 சர்வர் அப்படின்ட்டு. இது வந்து கிளாசிக் லோட் பேலன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு போர்ட்டுக்கும் வந்து நம்ம தனி லோட் பேலன்ஸை கண்டிப்பாக போட்டு ஆகணும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுதான் வந்து ஓல்டு. அதனால இப்போதைக்கு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல மேக்ஸிமம். ஸோ இப்போ இதெல்லாம் கிரியேட் பண்ணால் எனக்கு காசு இருப்பாங்கன்னு தெரில. ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டார்கெட் குரூப்பை வந்து மேக்ஸிமம் வந்து எடுத்துகிட்டு வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்சம் வந்து டார்கெட் குரூப் வந்து போடும்போது நியூவாகவே க்ரியேட் பண்ண சொல்லுவோம். ஸோ இல்லை நீங்கள் சும்மா க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. ஒருவேளை எடுக்குமோ தெரியல. கவனம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு 80 டிசிபி 80. ஸோ இதெல்லாம் வந்து லோட் பேலன்ஸுக்கு ஒரு இன்கமிங் கனெக்ஷன். என்னென்ன இன்கமிங் கனெக்ஷன் அலோவ் பண்ணுறது. ஸோ இந்த அசைன் ஏடபிள்யூஎஸ்னால் உங்களுக்கு டைனமிக் ஐபி அசைன் ஆகும். இல்லை எலாஸ்டிக் ஐபி வேணும்னா நீங்கள் வந்து ஒரு எலாஸ்டிக் ஐபியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ஆப்ஷன் எனபிள் ஆயிரும். நம்ம எலாஸ்டிக் ஐபி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அசைன் ஏடபிள்யூஎஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்து ஒரு லோட் பேலன்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்வர்ஸ் வந்து ஒரு 2 சர்வர் மினிமம் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அது வந்து ஏன்னா லோட் பேலன்ஸர் போட்டதுக்கப்புறம் பிரயோஜனமே இல்லாமல் போகும். நம்ம லோட் பேலன்ஸரே லோட் பேலன்சிங் பண்ணுறதுக்கு தான் நம்ம போகிறோம். அது எடுத்துகிட்டு வரல என்ன தெரியல.
ஸோ அதே தான் அங்கே போய் டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அந்த டார்கெட் குரூப்புக்கு என்னென்ன மிஷின்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க கேட்கும். ஸோ மிஷின் வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம ஷோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். மேக்ஸிமம் இங்கே ஏன் வரல அப்படின்னா நான் செலக்ட் பண்ண சப்நெட்டில் வந்து அந்த மிஷின் வந்து ஒரு வேளை இருந்திருக்காது. ஸோ அதனால் கூட வராமல் இருந்துக்கலாம் இந்த போர்ட்டுக்கு. ஸோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஏன் சொல்கிறேன்னா இது நான் க்ரியேட் பண்ணி காமிச்சினேன் எல்லாத்தையும். க்ரியேட் பண்ணி காமிச்சுன்னா ஒன்று எனக்கு காசு போகும் அந்த பயம் இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். எடுத்துகிட்டு தான் வாங்கிக்கலாம். சும்மா தான் பார்க்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் போனோம்னா நான் இப்போ க்ரியேட் பண்ணிடுவேன். எனக்கு க்ரியேட் ஆயிரும். என்னென்னா எனக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வந்துடும் நான் இதை பாயிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? பட் பிஃபோர் வந்து நமக்கு லோட் பேலன்சிங் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரே சப்நெட்டில் இருக்கணுமா? மல்டிபிள் அது ஒரே சப்நெட்டில் இருந்தால் அதுக்கு பேர் அவைலபிலிட்டி ஜோனில் வராது. மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் வராது. ஸோ அதுக்காக அதுதான் நான் இங்கே செலக்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோட் பேலன்ஸ் இருக்குது. மல்டிபிள் சப்நெட் வந்து இங்கே செலக்ட் பண்ண முடியும். நான் செலக்ட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ US East 1 ஒரு சப்நெட்டை செலக்ட் பண்ணுறேன். Bக்கு ஒரு சப்நெட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இங்கே எத்தனை சப்நெட் இது வந்து சப்நெட்டு சொல்லாதீங்க, அவைலபிலிட்டி ஜோன் இப்போதைக்கு அதை மைண்டில் ஏற்றிக்குவேன். ஸோ ஒவ்வொரு டேட்டா சென்டரையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நார்த் வெர்ஜீனியாவில் வந்து மேக்ஸிமம் 7 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 7ஐயும் கூட நம்ம செலக்ட் பண்ணி 7லையும் நம்ம ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்லேயும் ஒரு வெப்சைட் போடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா சென்டர் போச்சுன்னா கூட ஏதாவது ஒரு டேட்டா சென்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து வெப்சைட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஹலோ ராஜாமணி, நான் ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணவா? சிம்பிளா ரொம்ப இதுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ இது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ராஜாமணி.com இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இப்போ என்ன பண்ணீங்க, உங்களுடைய ஆன் பிரேம்ல வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் லோட் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஃபயர்வால் வச்சு லோட் பேலன்ஸ் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம இதுல லோட் பேலன்ஸ்ல ALB வச்சு பண்றோம். அவ்வளவுதான். ஸோ இது ALB எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ எனக்கு போர்ட் 80க்கு ரிக்வஸ்ட் வருது. ஓகேங்களா? அந்த போர்ட் 80 ரிக்வஸ்ட்டை நான் எத்தனை சர்வருக்கு ரீடைரக்ட் பண்ண போறேன் அப்படின்றதான் கான்செப்ட். ஸோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு 20 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராஜாமணி.comக்கு ஒரு 20 சர்வர் இருக்குன்னா நான் 20 சர்வருக்கும் கண்டென்ட் வந்து சேமா வந்து நான் சிங்க் பண்ணி வச்சிருப்பேன். ஆல்ரெடி அது வந்து ஆன்சிபிளோ இல்லை கிளஸ்டரோ என்னென்னவோ அதை வச்சு சிங்க் பண்ணி வச்சிருப்பேன் அப்ளிகேஷன் வச்சு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அது ரெடியா இருக்கு. நான் இந்த லோட் பேலன்ஸ்க்கு நான் வந்து ஒரே ஒரு ஏ ரெக்கார்டு மட்டும் வாங்கி அந்த ஒரு ஏ ரெக்கார்டு வந்து என் பாயிண்ட் வச்சு பாயிண்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதுக்கு ஐபி மாறினா எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா உங்களுக்கு லோட் பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த என் பாயிண்ட் இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஆல்ரெடி ராஜாமணி.comக்கு ஒரு ஐபி வச்சிருப்பேன் நான். ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன், ரிமூவ் பண்ணிட்டு நான் சீனியம் ரெக்கார்டா இதுக்கு பாயிண்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இப்போ நான் ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த என் பாயிண்ட் தான் எனக்கு ரிசால்வ் ஆகும். அந்த என் பாயிண்ட் ரிசால்வ் ஆகும்போது அந்த என் பாயிண்ட் ரிசால்வ் ஆகின என் பாயிண்ட் வந்து நீங்க திருப்பி டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ரெக்கார்ட் ரிசால்வ் ஆகும். அது வந்து ஒரு டைம் இப்போ பண்ணும்போது ஒரு ஐபிக்கு ஆகும். திருப்பி பண்ணும்போது ஒரு 5 to 10 minutes கழிச்சு பண்ணீங்கன்னா திருப்பி வேற ஐபி காமிக்கும். இது ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது அதே போல இந்த 20 சர்வர்ஸ்க்கும் லோட் எப்படி செப்பரேட் ஆகும் அப்படின்னா, ஒரு சர்வருக்கு நீங்க லோட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரிக்வஸ்ட் அதுக்கு போயிருக்குன்னா அடுத்த 10 ரிக்வஸ்ட் வந்து அடுத்த சர்வருக்கு போகும். அந்த சர்வர் எப்படி சர்வ் பண்ணும் அப்படின்னா, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் லோட. இது வந்து LBA வந்து பாத்துக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை. எப்படின்னா, எனக்கு வந்து லோடு வந்து இப்போ நான் இந்த சர்வருக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஆல்ரெடி, இவங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு, அவனுடைய லோடு செக் பண்ணும். லோடு நார்மலா இருக்குன்னா அடுத்த சர்வ் நார்மலா இருக்குன்னா அவனுக்கே அனுப்பும், இல்லைன்னா இன்னொரு சர்வருக்கு போகும். அப்படிதான் ரொட்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இது ரவுண்ட் ராபினோ இது அப்படிலாம் கிடையாது. அந்த சர்வருடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, அந்த என் பாயிண்ட் நீங்க இல்ல எனக்கு ஸ்டாட்டிக்கா ஒரு ஐபி வேணும்னாலும் நீங்க அசைன் பண்ணிக்கலாம் என் பாயிண்ட்க்கு வச்சு. ஏன்னா சில டைம்ல என்ன பண்ணோம், சர்வர்ஸ்ல வந்து கோடு வந்து எழுதுது எப்படின்னா இந்த என் பாயிண்ட் வச்சு தான் கோடு எழுதிருப்பாங்க. புரியுதுங்களா? அதுல இருந்து ரெக்வஸ்ட் வரும்போது எனக்கு அக்செப்ட் பண்ண இது பண்ண சில டைம் சில அப்ளிகேஷன்ஸ் அது மாதிரி இருக்கு என் பாயிண்ட் வச்சு எழுதுறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என் பாயிண்ட் வச்சு எழுதாம ஐபி வச்சு எழுதிருப்பாங்க, ஹார்ட் கோட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ற பட்சத்துல உங்களுக்கு இது மாதிரி ஐபி நீங்க வச்சுக்கலாம். ஓகே, த்ரூ நெட்வொர்க் லோட் பேலன்சிங் மூலமா. நெட்வொர்க் லோட் பேலன்சிங் மூலமா. அது வந்து அது கான்செப்ட் தனி, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். அது கான்செப்ட் தனி, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இது. ஓகே. ஸோ அப்போ நீங்க ஒரு லோட் பேலன்ஸரும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்து சர்வருக்கு லோட ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக மட்டும் இது யூஸ் பண்றாங்க. ஒன்னு. இதே போல இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். அதாவது எனக்கு 80க்கு வந்தா 80K போன்னு சொல்லலாம். ஓகேங்களா?
என்னன்னா இப்போ வெளியிருந்து வர ரிக்வஸ்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா போர்ட் 80 தான் வரும். HTTPS வந்து 443க்கு வரும். கரெக்ட்டுங்களா? ஆனா சர்வர்ல வந்து என்னுடைய அப்ளிகேஷன் போர்ட் வந்து 80ல இருக்கும். சாரி 8080ல இருக்கும், இல்ல 1990ல இருக்கும். ஆனா எனக்கு வந்து எனக்கு வெளியிருந்து ரிக்வஸ்ட் வரும்போது இப்படிதான் வரும். ஆனா உள்ள வரும்போது எனக்கு இது ரிக்வஸ்ட் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிருந்து ரிக்வஸ்ட் வர ரிக்வஸ்ட்டை வந்து 80க்கு வர ரிக்வஸ்ட் வந்து நீங்க 443க்கு ரீடைரக்ட் பண்ணலாம், இல்ல 88க்கு ரீடைரக்ட் பண்ணலாம், இல்ல 9090க்கு ரீடைரக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல எனக்கு வர போர்ட் 80 அப்படியே எடுத்துட்டு உள்ளனாலும் ஃபார்வர்டு பண்ணலாம். ஸோ ஃபார்வர்டு 80க்கு அப்படியே ரீடைரக்ட் பண்ணலாம். ஓகே. இல்ல அந்த 8080க்கு வந்துட்டு ரீடைரக்ட் பண்றதுக்கு நம்ம சர்வர் சைடுல வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணுவோமா, இல்ல AWS ல இருந்தே ரீடைரக்ட் எல்லாமே பண்ணுவோமா? அப்ளிகேஷன் அந்த லோட் பேலன்சர் கான்ஃபிகர் பண்ணும்போது அங்க நீங்க சொல்லலாம் எனக்கு இந்த போட்டு ரீடைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு ஃபார்வர்ட் மட்டும் பண்ணுன்னா அந்த ரூல் நீங்க அங்க எழுதுவீங்க. டார்கெட் இது செலக்ட் பண்ணிட்டு டார்கெட் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ரூல் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அந்த நான் இதுக்கு தனியா ஒரு செஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு ப்ராப்ளி. ஸோ ஏன்னா இது வந்து எல்லாமே காஸ்ட் சார். ராஜாமணி சொன்ன மாதிரி நீங்க ஒரு எல்பிக்குமே வந்து நீங்க காஸ்ட் பே பண்ணணும். எத்தனை எல்பி பே பண்றீங்களா, எத்தனை எல்பி கிரியேட் பண்ணா எல்லாத்துக்குமே காஸ்ட். ஸோ எக்ஸாக்ட் காஸ்ட் வேல்யூ எனக்கு சரி ஞாபகம் இல்லை, நான் அதை வேணா செக் பண்ணி சொல்றேன். ஸோ இதுக்கு எல்லாமே நீங்க பே பண்ணணும். ஸோ அதனால வந்து இப்போ இது ஆல்ரெடி எங்களுக்கு ஃப்ரீ இது எங்களுடைய கம்பெனில கொடுத்துருக்காங்க. அதுல வேணா நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரீடைரக்ஷன் ரூல் இருக்கு, ஃபார்வர்ட் ரூலும் இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎல்பியில் வந்து அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. சில பேர் 80 இப்போ கிளாசிக்கல் லோட் பேலன்ஸ் அவர் சொன்னார் இல்லையா, 80 80 போகும். அதே மாதிரி இதுல வந்து 80க்கு வந்தாலும் நீங்க ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் வேற போர்ட்டுக்கு. ஓகேங்களா? அது என்ன இப்போ உள்ள என்ன அப்ளிகேஷனாலும் இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ அது வந்து போர்ட் 80ல ரன் ஆகாது. டிஃபால்ட் போர்ட்ல 8080ல தான் ரன் ஆகும். இப்போ டாம் கேட்ல பார்த்தீங்கன்னா 8080ல தான் ரன் ஆகும். கரெக்ட்டுங்களா? வெளியிருந்து வரும்போது ரிக்வஸ்ட் 80 தான் வரும். ஆனா அது 8080க்கு ரீடைரக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அது பண்ணி ரீடைரக்ட். இப்போ அது சேம் எல்பிலேயே ஃபார்வர்ட் ரூலும் வச்சுக்கலாம், நீங்க ரீடைரக்ஷன் ரூலும் வச்சுக்கலாம். ஸோ அது அட்வான்டேஜ் இல்லை. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்பி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 2 அவைலபிலிட்டி ஜோன் வச்சு செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து சப்நெட் வந்து நீங்க ஈஸி டு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சப்நெட் வேணும்னு அங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆனா இது இங்க சப்நெட் கான்செப்ட் கிடையாது, ஜஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன் கணக்கு தான் வரும். நீங்க அங்க இந்த இதுல வந்து இந்த இதுல கிரியேட் பண்ணிருக்கேன். ஆனா இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்க எதுல கிரியேட் பண்ணிருக்கீங்க சப்நெட் ஜோன் வந்து நீங்க அங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க டார்கெட்ல செட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அங்க மிஷின் காமிக்கும். ஓகே, புரியுதுங்களா நான் சொன்னது? ஓகே ஓகே. அது ஒரு பாயிண்ட். இப்போ நீங்க எல்பி கிரியேட் பண்ணிட்டீங்க, நீங்க டார்கெட் செட் பண்றீங்க, செட் பண்ணும்போது 2 அவைலபிள் ஜோன் செலக்ட் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த 2 அவைலபிலிட்டி ஜோன் செலக்ட் பண்ணும்போது நீங்க நீங்க செலக்ட் பண்ணலாம். ராஜாமணி சொன்ன மாதிரி அந்த சப்நெட் எந்த சப்நெட் நீங்க மிஷின் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சப்நெட் செலக்ட் பண்ணீங்கன்னா அங்க போகும்போது டார்கெட்ல மிஷின் ஆட் பண்ணணும் டார்கெட் குரூப்ல. ஸோ டார்கெட் குரூப்ல ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மிஷின் அங்க காமிக்கும். ஓகே ஓகே. சரிங்களா? ஆனா மினிமம் 2 அவைலபிலிட்டி ஜோன் செலக்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அதுல இது எல்பி கிரியேட் பண்ணதுக்கான யூஸ். சரிங்களா? ஆக்சுவலி நான் ஏஎல்பி வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ சொன்ன மாதிரி ஃபார்வர்ட் நம்ம 80க்கு வர ரிக்வஸ்ட்லாம் வந்து 443க்கு ஃபார்வர்ட் பண்ணால் கேன் டூ இட். அந்த டார்கெட் குரூப் மூலமாக நம்ம ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ டார்கெட் குரூப் வந்து HTTP வந்து நான் 443க்கு பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 80க்கு தான் ரிக்வஸ்ட் வரும். பட் ஆனால் நான் இது வந்து 443க்கு இங்கே ஃபார்வர்ட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை எப்படி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா சாரி எஸ். ஸோ இங்கே இந்த ஏஎல்பி போட்டு எடிட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து வரும், ஃபார்வேர்டுன்னு இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு 80 உள்ள டார்கெட் குரூப் வேணாம் எனக்கு HTTPS போகணும் அப்படின்னா நீங்கள் HTTP வந்து 443க்கு மேப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரிக்வஸ்ட் உள்ளே வரும்போதே HTTPக்கு மாறிடும். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ அப்ளிகேஷன் லோட் பேலன்சிங்க்கும் நெட்வொர்க் லோட் பேலன்சிங்க்கும் என்ன மேஜர் டிஃபரண்ட்? அந்த எலாஸ்டிக் ஐபி யூஸ் பண்ணிக்கலாம், இங்க வந்து சிநேம்கான டொமைன் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். அது சொல்றேன். இல்ல இது அது மட்டும் கிடையாது. ஆக்சுவலா அது பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் லோட் பேலன்சிங் வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து அப்ளிகேஷன் மேஜரா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். எனக்கு வந்து எப்படின்னா என் ஆன்பிரம்ல எனக்கு சர்வர் இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து வெறும் எனக்கு வந்து லோட் பேலன்சிங் பண்றதுக்கு மட்டும் நான் AWS அக்கௌண்ட் யூஸ் பண்றேன் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய ரிக்வஸ்ட் வந்து நான் ஒரு அக்கௌண்ட் AWSக்கு பாயிண்ட் பண்ணிட்டேன். ரவுட் 53 அங்கே இருக்கு அப்படின்னா அங்கேயே பாயிண்ட் பண்ணிட்டு நான் எல்பி வந்து கிரியேட் பண்ணிடுறேன்.
ஓகே, நெட்வொர்க் லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அங்கிருந்து என்னுடைய லோக்கல்ல இருக்கிற ஃபயர்வாலுக்கு என்னால் ரீடைரக்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே புரியுதுங்களா? நெட்வொர்க் லோட் பேலன்ஸ் மூலியமா என்னுடைய லோக்கல்ல இருக்க ஃபயர்வாலுக்கு என்னுடைய டிராஃபிக் ரவுட் பண்ண முடியும். பண்ணிட்டு Okay. அங்க இருக்கிற சர்வரை என்னால அக்சஸ் பண்ண முடியும். ஓகே புரியுது புரியுது. புரியுதுங்களா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குல்ல. ஓகே ஓகே எனக்கு அது இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா ஒரு 3 அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க AWSல. நான் ஒரு அக்கௌண்ட் வந்து ப்ரொடக்ஷன் வச்சிருக்கேன், ஒரு அக்கௌண்ட் வந்து UAT, ஒரு அக்கௌண்ட் வந்து ஷேர்டுன்னு சொல்லி இது ரெண்டுத்துக்கும் ஷேர் பண்றேன். அந்த ஷேர்ட் அக்கௌண்ட்ல நான் என்ன பண்றேன்னா வெறும் லோட் பேலன்சிங்காக மட்டும் யூஸ் பண்றேன். ஓகே ஓகேங்களா? இதுல வந்து எப்படின்னா இப்போ கரண்டா ஒரு கஸ்டமருக்கு நாங்க இப்போ செட் பண்ணிருக்கோம். எப்படின்னா என்னுடைய வெப் சர்வர் வந்து ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட்ல இருக்கு. என்னுடைய செகண்டரி சர்வர் வந்து ஷேர்ட் அக்கௌண்ட் இது UAT அக்கௌண்ட்ல இருக்கு. என்னுடைய லோட் பேலன்சர் வந்து இந்த ஷேர்ட் அக்கௌண்ட்ல இருக்கு. எனக்கு ரிக்வஸ்ட் எல்லாமே எங்க வரும்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய ஷேர்ட் அக்கௌண்ட் தான் வரும். ஓகே அதுல NLB கான்ஃபிகர் பண்ணிருப்பேன். NLB நான் என்ன பண்ணிருப்பேன்னா ரிக்வஸ்ட் வரும்போது என்னுடைய LB ரீச் பண்ணிட்டு LB என்ன பண்ணுன்னா நெட்வொர்க் லோட் பேலன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகே ஓகேங்களா? ஸோ அங்கிருந்து என்ன பண்ணணும்னா அந்த டேட்டா அது வந்து அங்கிருந்து என்னுடைய ஃபயர்வால் செக் பண்ணிட்டு நான் தனியாக ஒரு ஃபயர்வால் செட் பண்ணியிருக்கோம் போர்ட்டிகேட்டு. அந்த போர்ட்டிகேட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு போர்ட்டிகேட்ல இருந்து சர்வர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ அதே போல ரிவர்ஸ் வரும்போதும் அதே பொசிஷன்ல தான் ரிவர்ஸ் வரும். ஓகே ஓகே இப்போ புரியுதுங்களா டிஃபரன்ஸ் என்னன்ட்டு? LBக்கும் ALBக்கும் இது நெட்வொர்க்கும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ் மேஜர். ஓகே காட் இட் தேங்க்ஸ். ஓகே, இந்த DNS பாயிண்ட் பண்ணுற பற்றி சொன்னாங்க. இப்போ மெயின் டொமைன் நான் வந்து ஒரு rajamai.com ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ DNS பாயிண்ட் பண்ணுறது நான் அந்த மாதிரி நம்ம ரூட் டொமைனுக்கு வந்து பாயிண்ட் பண்ணுறோன்னா ரெக்கார்ட் பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ நார்மலாக வந்து நம்ம ஐபி வந்து பாயிண்ட் பண்ணுவோம் ரெக்கார்டுக்கு. பட் ஆனால் வந்து அமேசான் வந்து ELBக்கு டைரெக்டாக பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். புரியுதா? ஸோ aliasங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து DNSல இருக்குது. ஸோ நம்ம மெயின் ரூட் டொமைனை வந்து ஒரு டொமைனுக்கு நம்ம பாயிண்ட் பண்ண முடியும். ஹலோ புரியுதா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து www. இதை வந்து நான் ஒரு ELBக்கு பாயிண்ட் பண்ணிக்கலாம். சும்மா சப்டொமைன் கிரியேட் பண்ணாலும் அதை வந்து அலியாஸாக பாயிண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஃப்ரீனிமாவும் பாயிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே இதுதான் தனியா பாயிண்ட் பண்ணாம இங்க நம்ம மெயின் டொமைன் கொடுக்கும்போதே அலையஸ்னு எஸ் கொடுத்துட்டா அங்க என்ன நேம் சப்டொமைன் நேம் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ரீஜனில் நம்மளுக்கு வந்து லோட் பேலன்ஸ் இருந்தால் கூட அது எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே ஸோ அதான் இந்த லோட் பேலன்ஸர் கான்செப்ட். ஸோ அது மாதிரி நெட்வொர்க் லோட் பேலன்ஸர் எதுக்கு, அதான் மாதிரி அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா, நெட்வொர்க் லோட் பேலன்ஸரில் நம்ம போர்ட் வைஸ் இப்போ ஒரு போர்ட்டுக்கு நான் ஒரு மிஷின் ஒரு குரூப் ஆஃப் மிஷின் அசைன் பண்ணுறேன். ஸோ இதுவே அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸில் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா ஒரு காண்டாக்ட் பேஜ் ஒரு சைட்டில் உள்ள ஒரு காண்டாக்ட் பேஜ் உள்ள ஒரு அபவுட் பேஜ் இதெல்லாம் இருக்குது பாருங்களேன். அந்த ஹெடர் பேஸ் ரீடைரக்ஷன் வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸரில் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து டைம் இருந்ததுன்னா இப்போ கௌதம் வந்து அதை க்ரியேட் பண்ணி காமிப்பான். ஸோ அதை அப்போ பார்க்கலாம். அப்போ அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸுக்கும் அந்த நெட்வொர்க் லோட் பேலன்ஸுக்கும் அதான் வித்தியாசம். இப்போ வந்து நம்ம இங்கே போர்ட் வைஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் மிஷினுக்கு வந்து கொண்டு போய் உள்ள ரிக்வெஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம். அங்கே நம்ம வந்து இப்போ டாம்கேட் அப்ளிகேஷன்னா நம்ம வந்து டொமைன் / ஒரு test1 test2 அப்படின்னு நிறைய மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஹெடர் பேஸ்டு, அதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னா ஹெடர் பேஸ்டு ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ test1 வந்து ஒரு 10 சர்வருக்கு போகணும், test2 வந்து ஒரு 50 சர்வருக்கு போகணும். ஸோ test3 அந்த இதெல்லாம் ஜார் ஃபைல் நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா? டாம்கேட்டில் நம்ம வந்து ஒரு ஜார் ஃபைலை போட்டோம்னா நம்ம அப்படி தான் கால் பண்ணுவோம். ஒரு டொமைன் நேமு ப்ளஸ் / போட்டு அந்த ஜார் ஃபைலை கால் பண்ணுவோம். ஸோ அதோட வெப்பேஜ் வந்து வரும். ஸோ அந்த ரீசனுக்காக அந்த மாதிரி நம்ம ரீடைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு நெட்வொர்க் லோட் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் பெருசாக என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அது வந்து போர்ட் பேஸ்டு ரீடைரக்ஷன், இது வந்து ஹெடர் பேஸ்டு ரீடைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ புரியுதுங்களா? புரியுது. ஓகே. இது ஆக்சுவலி இதை மட்டும் முடிச்சிடலாம். லான்ச்க்கான ஆட்டோ ஸ்கேலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ ஸ்கேலிங் ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து ஹையபிலிட்டி கொண்டு போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒன்று ஃபஸ்ட் அவைலபிலிட்டி ஜோனில் போவீங்க, ப்ளஸ் வந்து நெட்வொர்க் லோட் பேலன்ஸில் போவீங்க. ப்ளஸ் இப்போ வந்து 2 இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த 2 இன்ஸ்டன்ஸ்க்குமே லோடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சர்வர் கண்டிப்பாக டவுனாக தான் செய்யும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது தான் இங்கே லான்ச் கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து CPU லோடோ அதிகமாகும் போதோ இல்லை மெமரி அதிகமாகும் போதோ இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதோ கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷனோட லிமிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஷின்
இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னென்னா, ஒரு எப்படின்னா ஒரு மிஷின் வந்து நம்மளுக்கு பில்ட் ஆக போகுது. ஸோ மிஷின் பில்ட் ஆக போனால் கண்டிப்பாக ஒரு ஓஎஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஏஎம்ஐ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே காமிக்கணும், மை ஏஎம்ஐ அப்படின்னு காமிக்கும். இதுக்கு தனி சர்வர் தனி இன்ஸ்டன்ஸ் தனியாக இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணணும், ஆனால் அந்த லோடு இருக்கும்போது தான் கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து லோடு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அந்த இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணிடும். இப்போது இந்த ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா நம்ம இன்ஸ்டன்ஸை பேக்கப் எடுக்கிறதுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இமேஜ் எடுத்து நம்ம பேக்கப் எடுக்கலாம், இன்னொன்று வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். ஸ்னாப்ஷாட்ங்கிறது என்னென்னா இந்த மிஷினில் என்ன வால்யூம் அட்டாச் ஆகிருக்கோ இந்த இருக்குது. இப்போ நான் ஒரே ஒரு வால்யூம் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து வால்யூம் பேஸ்டாக வந்து பேக்கப் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துட முடியும், இதை ஒரு பேக்கப்பாக எடுத்துட முடியும். ஸோ இதை நான் இது யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டேன், இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு மிஷினாக நான் க்ரியேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற மிஷினில் நான் அந்த ஸ்னாப்ஷாட்டை ஒரு வால்யூமாக க்ரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிட தான் முடியும். ஓகேவா? ஸ்னாப்ஷாட்டுக்கும் ஏஎம்ஐக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்கன்னா ஒரு வால்யூமாக ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்கன்னா அது ஒரு மிஷினை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். லான்ச் பண்ணும்போது அந்த ஸ்னாப்ஷாட் வச்சு ஒரு மிஷினை லான்ச் பண்ண முடியாது. ஆனால் வந்து நீங்கள் ஏஎம்ஐ க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன எத்தனை டிவைஸ் வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணியிருந்தாலும் சரி அத்தனை டிவைஸையும் சேர்த்து பேக்கப் பண்ணும். ஸோ அதுதான் இதுக்கும் அந்த ஸ்னாப்ஷாட்டுக்கும் ஏஎம்ஐக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ நான் இதை பேக் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் வெப் அப்ளிகேஷன்னா நான் அது வந்து அப்டேட்டடாக இருக்கும். ஸோ அப்டேட்டான ஒரு இமேஜை வந்து நான் பேக்கப் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா எனக்கு ஒரு ஏஎம்ஐ ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இமேஜ் க்ரியேட் ஆனோடனே எனக்கு இங்கே லான்ச் கான்ஃபிகரேஷனில் என்ன ஆகும்னா அந்த இமேஜ் வந்து ஷோ பண்ணும் மை ஏஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து. பட் இப்போதைக்கு எனக்கு ஏஎம்ஐ எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால ஓகே மை ஏஎம்ஐ இருக்குது. ஸோ டெஸ்ட் 1 ஆக்சுவலி 1 வந்துச்சு போல இருக்குது. ஸோ நான் அந்த ஏஎம்ஐ வந்து செலக்ட் பண்ணிக்கிடுவேன். ஸோ இது வந்து என்னோடய மிஷின், நான் இப்போ கரண்ட்டாக ரன் பண்ணுறேன் வெப் சர்வர், அந்த மிஷினோட ஒரு இமேஜ் ஒரு ஐஎஸ்ஓ மாதிரி அதை செலக்ட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு என்ன வேண்டியும் அந்த மாதிரி லோட் ஆகும்போது எனக்கு எந்த இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகணும் அப்படிங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணுவேன். ஸோ இது முன்னாடியே நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஒரு மிஷின் பில்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி வச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து லான்ச் கான்ஃபிகரேஷன், இதோட நேம் மட்டும் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து மானிட்டரிங் வேணும். இப்போ லான்ச் ஆகிற மிஷினுக்கும் வந்து உங்களுக்கு மானிட்டரிங் வேணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து டீட்டெயில் மானிட்டரிங், நார்மலாக மானிட்டரிங் வரும். டீட்டெயில் மானிட்டரிங்கும் மானிட்டரிங் என்ன வித்தியாசம் அப்படின்னா நார்மல் மானிட்டரிங் நார்மல் க்ளவுட் வாட்ச் மேட்ரிக்ஸ் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து டியூரேஷனில் நம்மளோட அந்த மெட்ரிக்ஸ்லாம் பார்க்க முடியும். 5 நிமிஷம் டியூரேஷனில் வரும். ஸோ டீட்டெயில் மானிட்டரிங் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா மெட்ரிக்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அதான் டீட்டெயில் மானிட்டரிங்கும் நார்மல் மானிட்டரிங்கும் வித்தியாசம். ஓகே, நான் இது செலக்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அதே மாதிரி வால்யூம் செலக்ட் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பில் அது என்ன செக்யூரிட்டி குரூப்பில் லான்ச் ஆகிருக்கோ அந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு வந்து நான் லான்ச் பண்ணிடுவேன். ப்ளஸ் அவ்வளோதான். நான் இது ஒரு லான்ச் கான்ஃபிகரேஷன் மாதிரி எடுத்து வச்சிட்டேன். லைக் ஒரு மிஷினுக்கு வந்து என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுக்கணும் அதை நான் முன்னாடியே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு மிஷினாகவே இது இருக்குது. ஸோ இப்போ நான் இது ஆட்டோ ஸ்கேலில் நான் வந்து அந்த பாலிசி செட் பண்ணிடுவேன். சிபியூ வந்து அதிகமாகும் போது எனக்கு வந்து இந்த ஒரு லான்ச் இந்த ஒரு கான்ஃபிகரேஷனை எனக்கு லான்ச் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஆட்டோ ஸ்கேல் க்ரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் க்ரியேட் பண்ண லான்ச் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது எந்த விபிசியில் வந்து நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணும். ஸோ ஆட்டோ ஸ்கேலில் என்ன விபிசியில் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணும். ஸோ நான் சர்வர் ஓவர்லோட் ஆனால் இது வந்து இதுல இருந்து நமக்கு சர்வ் ஆகுமா? ஆமாம், நான் அது சொல்கிறேன். அது எப்படி ஓவர்லோட் ஆகும்போது இங்கே எப்படி வந்து இது ஆட்டோமேட்டிக் மிஷின் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். இது கிரியேட் பண்ணணும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம சப்நெட் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த சப்நெட்டில் வேணும். ஸோ விபிசி ப்ளஸ் சப்நெட். ஸோ இதை வச்சு தான் மிஷினே வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் ஐஎஸ்ஓ கொடுத்துட்டேன், செக்யூரிட்டி குரூப் கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுப்பேன்னா இங்கே என்ன இருக்குன்னா பாலிசி இருக்குது. ஸோ இந்த பாலிசியில் தான் நம்ம வந்து நம்ம லோடு வந்து அதிகமானோம் இல்லை வந்து எனக்கு வந்து மெமரி வந்து அதிகமாக போகும்போது பில்ட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் மென்ஷன் பண்ண முடியும். இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி உங்களால் வந்து க்ளவுட் வாட்ச் மேட்ரிக்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஜஸ்ட் நார்மலாக வந்து மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணாமல் நான் உள்ளே போய் க்ரியேட் பண்ணுறது இதை ஆப்ஷனை வந்து நான் காமிக்கிறேன். அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள்.
ஸோ நோட்டிஃபிகேஷனாக என்னென்னா, இப்போ நான் ஆட்டோஸ்கேல் ஏதோ ஒரு மிஷின் லான்ச் பண்ணுறேன், அது டிலீட் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இமெயில் வேணும் அப்படின்னா நான் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி எனேபிள் பண்ணுவாங்கன்னா எஸ்என்எஸ் நம்ம படிக்கும்போது அது எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இது என்ன அஷ்யூம் பண்ணிக்கோங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன ஆக்டிவிட்டி நடந்தாலும் நம்மளுக்கு ஒரு மெயில் வரும், அவ்வளோதான். ஓகேவா? கிளிக் பண்ணாலே போகாத ப்ரீவியஸ் ராஜாமணிஜி, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நம்ம எடுத்துக்கிற இமேஜ் வந்துட்டு பழைய எக்ஸிஸ்டிங் சர்வரோட இமேஜ். ஆமாம். அந்த இமேஜ் அப்படியே கேப்சர் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நான் ஃபர்தரா ஏதோ சம்வாட் கண்டென்ட் அப்டேட் பண்றேன் அந்த ஃபர்ஸ்ட் நோட்ல. அப்போ இந்த அதான் அந்த கேள்வி கரெக்ட் தான். என்னன்னா வந்து நீ லான்ச் கான்ஃபிகரேஷன் நீ எத்தனை வாட்டி அப்டேட் பண்றியோ அத்தனை வாட்டி நீ வந்து லான்ச் கான்ஃபிகரேஷன் ஏஎம்ஐ கிரியேட் பண்ணணும். ஏஎம்ஐ கிரியேட் பண்ணி அதில் ஏஎம்ஐ வந்து மாற்றி விடணும். எக்ஸிஸ்டிங் லான்ச் கான்ஃபிகரேஷன் நீ ஏஎம்ஐ மாற்றி விட முடியாது. ஸோ அதுக்காக ஒவ்வொரு தடவையும் நீ அப்டேட் பண்ணும்போது லான்ச் கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணி உன்னோட புது இஎம்ஐயை வந்து இங்கே மேப் பண்ணும். ஆனால் ஆட்டோ ஸ்கேலிங்கில் வந்து லான்ச் கான்ஃபிகரேஷன் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே எடிட் பண்ணனா எக்ஸிஸ்டிங் என்ன லான்ச் கான்ஃபிகரேஷன் மேப்பாக இருக்குங்கிறதுக்கு. ஸோ இப்போ உன்னோட அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ நீ வந்து புதுசாக இருக்கிற அந்த அப்டேட்டடான ஒரு மிஷின் தான் நம்ம லான்ச் ஆகணும் அப்படின்னு வச்சோன்னா நம்ம திரும்ப அந்த மிஷினை ஏஎம்ஐ எடுத்து லான்ச் கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் வந்து அந்த மிஷினை வந்து மாற்றி விடணும். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். ஒவ்வொரு டைம் நான் அப்டேட் பண்ணும்போது நான் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் அதை வந்து ஆட்டோமேட்டடாக பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று AWS CLI யூஸ் பண்ணணும், அவங்க மாடல் யூஸ் பண்ணோம், இல்லை அப்படின்னா ஆன்சிபிள் இல்லை டெராஃபார்ம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம இதை ஆட்டோமேட் பண்ண முடியும். சரிங்களா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட் ஆனால் அதை நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பட் அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ஆன்சிபிள் டெராஃபார்ம் வச்சு நம்ம அதை அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து டிசைட் கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ லான்ச் கான்ஃபிகரேஷன் கேப் பண்ணும்போது எனக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இங்கே 1ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த லான்ச் கான்ஃபிகரேஷன்லேருந்து ஒரு மிஷினை எப்பயுமே ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ டிசைட் கெப்பாசிட்டி 1ன்னு கொடுக்கணும். ப்ளஸ் வந்து மினிமமாக எனக்கு வந்து ஒரு மிஷின் ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போது இந்த லான்ச் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து க்ரியேட் ஆகி வந்து லான்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 0 கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் வந்து எனக்கு 5 மிஷின். ஸோ மினிமம் வந்து எனக்கு ஒரு மிஷின் ரன் ஆகணும். மேக்ஸிமம் அந்த ஆட்டோ ஸ்கேல் ஆகும்போது எனக்கு லிமிட்டடாக 5 மிஷின் வந்தால் போதும். ஸோ எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், நம்ம 100 மிஷினாக கூட கொடுக்கலாம். பட் வந்து எனக்கு வந்து அந்த ப்ரைஸிங் அதெல்லாம் நான் பார்க்குறதுனால நான் 5 மிஷின் மட்டும்தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட் ஆயிரும். இப்போ ஒரு மிஷின் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு மிஷின் வந்து வரும், இந்த இடத்துல வரும். பட் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்துச்சு. ஓகே வரும் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ ஒரு மிஷின் வந்துருச்சு. நான் எப்படின்னாலும் அந்த மிஷினுக்கு ஒரு பப்ளிக் ஐபி வரும். ஸோ அந்த லான்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி வரும். நான் அந்த பப்ளிக் ஐபி போய் டிஎன்எஸ்ல மேப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவேன்னா எக்ஸிஸ்டிங்காக நான் ஒரு லோட் பேலன்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லோட் பேலன்ஸர் கீழே தான் மேப் பண்ணணும். ஏன்னா வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா இப்படி வர்றது வந்து என்ன ஐபின்னு உங்களுக்கு தெரியாது. அண்ட் அதை மாதிரி எப்படி அது ஒர்க் ஆகுங்கிறது தெரியாது. ஸோ ஒன்று கிளாசிக் லோட் பேலன்ஸாக இருந்தால் இங்கே கிளாசிக் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அந்த கிளாசிக் லோட் பேலன்ஸை இங்கே லிஸ்ட் பண்ணோம். ப்ளஸ் டார்கெட் குரூப் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். அதனால் லிஸ்ட் பண்ணுறது எந்த டார்கெட் குரூப்பில் இந்த மிஷின் வந்து போய் உட்காரணும் அப்படிங்கிறதே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அது லான்ச் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்கெட் குரூப்பில் அது அட்டாச் ஆகிக்கலாம். ஓகேவா? இந்த இதெல்லாம் ஃப்ரீ தான். ஸோ இப்போ லான்ச் இப்போ இன்னொரு மிஷின் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். வந்துடுச்சா? இனிஷியலைசிங் ஆகிட்டு இருக்கு ஒரு மிஷின் வந்து. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம வந்து சும்மா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்கு வந்து எப்பயுமே ஒரு மிஷின் இருக்கணும் அப்படிங்கிறத லான்ச் பண்ணோம். பட் ஆனால் அது தேவை இல்லை. நம்மளுக்கு வந்து எப்போ லோடு அதிகமாகுது அந்த டைமில் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் இந்த கெப்பாசிட்டிஸ் எல்லாமே 0 பண்ணிடணும். 0 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் லோடு இல்லை எந்த பேஸ் பண்ணி நீங்கள் பாலிசி எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மிஷின் வந்து பில்ட் ஆகும்.